சைன்யம், உள்ளிருக்கக்கூடிய சைன்யம், நம்முடைய மனதளவிலே இருக்கக்கூடிய சங்கல்பங்கள், வெளிப்படுத்தப்படாத சங்கல்பங்கள், மனதிற்குள்ளேயே இருக்கக்கூடிய நல்ல ஆசைகள், அதெல்லாம் வெளிப்படுத்துவதற்கான சக்தி, அதையெல்லாம் நிரூபிப்பதற்கான சக்தி, அதெல்லாம் அம்பாளுடைய அந்த திலகம் சிந்தூரத்தினுடைய மகிமை. அது அப்படி அந்த சிந்தூரத்தினுடைய மகிமையோடு இந்த விஷயமான சிந்தூராருண விக்கிரகாம் திரணயனாம் என்பதாக இந்த லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணும் பொழுது நாம் சொல்லக்கூடிய முதல் ஸ்லோகம் அது. அப்படி அந்த இதுல நிர்வத்த ஜாம்பூனத பட்டசோபே ன்யஸ்தம் லலாட்டே திலகம் ததானஹ தேனைவ சூன்யான் நெறி சுந்தரீனாம் முகானிச ஸ்மேர முகச்சகார என்பதாக காளிதாசர் அந்த திலகத்தினுடைய மகிமையை, சிந்தூரத்தினுடைய மகிமையை அப்படி வர்ணிக்கிறார். சுதர்சனன்னு ஒரு ராஜா, அந்த சுதர்சன மகிமையும் நாம இப்ப எல்லாம் பார்த்தோம். ஆக இந்த சுதர்சனம், சிந்தூரம், இதனுடைய அந்த முக்கியத்துவம் சொல்லியிருக்க. இதெல்லாம் என்னன்னா நச்சாரி ஹிம்சா விஜயஸ்ட ஹஸ்தி. காளிதாசர் இன்னொன்னு சொல்றார், நச்சாரி ஹிம்சான்னா சத்ருக்களால ஹிம்சை இல்லாமல் நமக்கு விஜயம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், சத்ருக்களுக்கும் ஒரு பெரிய ஹிம்சை கிடையாது, எது வேணுமோ அதை மாத்திரம் பண்ணி இது மொத்தமா கண்மூடித்தனமாக பண்றதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி நச்சாரி ஹிம்சா, சத்ருக்களுக்கும் அவளையும் காப்பாத்தி நமக்கு பத்திரத்தை. அப்படி ஒரு அபூர்வமான ஒரு கல்பனை நம்முடைய தர்மத்துல இருக்கு. அந்த காளிதாசருடைய வாக்கியத்துல அப்படி எல்லாம் இருக்கு. நச்சாரி ஹிம்சா விஜயஸ்ட ஹஸ்தே அப்படின்ட்டு சொல்லி நம்ம பொறுப்புடன் நடந்து கொள்ளுதல், பொறுமையோடு நடந்து கொள்ளுதல், திறமையை நல்ல உத்தேசத்திற்கு உபயோகப்படுத்துதல், இப்படி எல்லாம் பண்ணி அந்த சரஸ்வதிங்கிறது நம்முடைய சுபாவத்துல சாத்வீகமாக இருந்து வருகிறது. பக்தி ரூபத்துல சரஸ்வதி இருந்து வருகிறது நம்மள்கிட்ட. நம்ம சனாதன தர்மத்துல சரஸ்வதிங்கிறது பொறுப்பு.